கூலி படத்தில் சைமன் கேரக்டரில் ரஜினிக்கு வில்லனா நடித்து பயங்கர மாஸ் காட்டியிருந்தார் நாகார்ஜுனா. கூலி படத்தில் கிங் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு சொந்தக்காரராகவும் இருப்பார். ஆனால் உண்மையிலேயே அவரை கிங் அப்படின்னு தான் ரசிகர்கள் கூப்பிடுவாங்க. அந்த பேர் அவருக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். கூலி படத்தில் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ஸ்டைலிஷான வில்லனா ரஜினிக்கு ஆப்போசிட்டாக இருந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருப்பார் நாகார்ஜுனா. கூலி படத்தில் சௌபின் சாகிர், ரச்சிதா ராமுக்கு அப்புறமா படம் பார்த்துட்டு வெளியே போன ரசிகர்கள் மைண்டில் இன்னொரு ஆள் இருப்பாங்க அப்படின்னா அது சைமன் கேரக்டரில் நடித்த நாகார்ஜுனா அப்படின்னே சொல்லலாம். கூலி படத்தோட இன்டர்வல் டைம்லலாம் பார்த்தோம்னா ரட்சகன் படத்தில் சௌமியா பாட்டை போட்டு பயங்கரமாக வைப் பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டிலையும் சரி தெலுங்குலையும் சரி பயங்கரமான ரசிகர்கள் கூட்டம் இவருக்கு இருக்குது. இப்போ இவர் மாஸ் ஆடியன்ஸை வச்சிருக்கிற ஹீரோவாக இருந்தாலுமே கூட தன்னுடைய ஆரம்ப கட்டங்களில் இவங்களுடைய படங்கள் சரியாக போகாமல் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் கீதாஞ்சலி, அன்னமையா, அப்புறம் பிரேம கதா அப்படின்னு சில வெற்றி படங்கள் கொடுத்துட்டு இருந்தார். இருந்தாலுமே கூட 2008 வந்த கிங் அப்படிங்கிற படத்தில் நடித்ததன் மூலமாக தான் அவருக்கு கிங் நாகார்ஜுனா அப்படிங்கிற பேரை ரசிகர்கள் கொடுத்துருக்காங்க. தெலுங்குலையும் தமிழ்லையும் எப்படி அதிக அளவு ரசிகர்களை வச்சிருக்காரோ அதே மாதிரி தான் ஜப்பான்லையும் பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனாக்கு அதிக அளவு ரசிகர்கள் இருக்காங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஜப்பானில் இவரை யுவ சாம்ராட் அப்படின்னு தான் ரசிகர்கள் பட்டப்பேர் வச்சு கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அங்கே இருக்கிற ரசிகர்களை கவர்ந்துருக்காரு. ரஜினிக்கு ஜப்பானில் அதிக அளவில் ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னாலுமே கூட இங்கே இருக்கிற சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பேரை தான் அங்கேயுமே வச்சு கூப்பிடுவாங்க. ஆனால் நாகார்ஜுனாவுக்கு ஜப்பான் ரசிகர்கள் யுவ சாம்ராட் அப்படின்னு தனி பேர் வச்சு கூப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு ஜப்பான் ரசிகர்கள் மத்தியிலையும் நாகார்ஜுனா பயங்கரமாக ரீச் ஆகியிருக்காரு. ஸோ நாகார்ஜுனா நடிப்பில் உங்களுக்கு பிடிச்ச படம் எது அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.